வெல்கம் டு நாகூஸ் ஹேண்டல். நம்ம இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பூ பண்ண போகிறோம். குட்டீஸே பண்ணலாம். அவங்களுக்கு லீவுங்கிறதுனால இதை எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது வந்து கிரீட் பேப்பர்னு சொல்லுவாங்க. டபுள் சைடு இருக்குது, சிங்கிள் சைடும் இருக்குது. இது வந்து டபுள் கலர் உள்ளது. இது வந்து சிங்கிள் கலர். டபுள் கலரில் நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேப்பர் வந்து எலாபரேட் ஆகும். இங்கே பார்த்திங்களா மேடாக இருக்கும். இந்த மாதிரி எலாபரேட் ஆகும். அதனால் ரோஸ் வந்து பூவுடைய இந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக வரும். இது வந்து லீஃப் வந்து ரெடிமேடாகவும் இருக்குது. ரெடிமேடாகவும் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பேப்பர்லேயும் நம்ம செய்யலாம். இந்த லீஃப் வந்து நான் பேப்பரில் செஞ்சுருக்கேன். இது ஸ்டெம்முக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் டேப் மாதிரி வரும். இதிலே பசை இருக்கும். ஸ்டெம்மில் வந்து நீங்கள் சுற்றி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து கம்பி. இந்த ஸ்டெம்முக்காக நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் இந்த கம்பி யூஸ் பண்ணாட்டி பேப்பரை கூட சுருட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு குச்சி ஏதாவது இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால். இது வந்து இந்த கம்பியை கட் பண்ணுறதுக்கு கட்டர். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 4 சென்டிமீட்டர் வர்ற அளவுக்கு மடிச்சிருக்கேன். 4 சென்டிமீட்டர் இருக்குது. ஹைட் வந்து 5.5 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். 5.5 அல்லது 6. அதுக்கு மேலே வேண்டாம், ரொம்ப பெருசாக போயிடும். உங்களுக்கு வந்து நேரடியாக கட் பண்ண முடியாட்டி பென்சில் வச்சு இப்படி எதன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது நேரடியாக உங்களுக்கு கட் பண்ண வந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வெட்டியிருக்க பீஸில் இது மிச்சம் விழுந்த பீஸ். நம்ம இப்போ ரெட் கலர் ரோஸ் தான் பண்ண போகிறோம். பிங்க் பண்ணலை. அதனால் பிங்க் பக்கம் வந்து ஃபெவிகால் ஒட்டிக்கலாம். இப்போ இந்த கம்பியில் வந்து இந்த இடத்துல வளைச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா உருவிக்கிட்டு வந்துடும். ஒட்டின பக்கம் உள்ளே கொடுத்துடலாம். அப்படி இங்கே வந்து ஃபெவிகால் இந்த கம்பி பிடிச்சிக்கிற மாதிரி கீழ் பக்கமும் இதே மாதிரி
உங்கள் விரலில் ஃபெவிகால் ஒட்டுச்சுன்னா அப்படியே உங்கள் விரலோட பேப்பர் வந்துடும். அதனால் ஒரு துணி வச்சு அப்பப்போ தொடச்சிக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட வரும்போது கொஞ்சம் இதை வந்து இப்படி மடக்கி விடுங்க. அப்போ தான் ரோஸ் வந்து பார்க்க நேச்சராக இருக்கும். ஃபஸ்ட்டு எதில் நம்ம ஒட்டிட்டோம், அடுத்த எதில் காமிக்கிறேன். இந்த கார்னர் இப்படி மடக்கி விட்டிங்கன்னா அப்படி மடங்கிட்டோம். எந்த பக்கம் எந்த டைரெக்ஷனில் மடக்கிடுறீங்களோ அந்த மாதிரி இந்த பேப்பர் வந்து மடங்கிக்கும். இப்போ இந்த எதல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் குச்சி வேணாலும் வச்சுக்கலாம், பட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த கார்னர் நமக்கு வந்து ரெட் கலர் தான் நமக்கு வேணும். அதனால் ரெட் கலர் தெரிகிற மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி சுருட்டி விட்டிங்கன்னா அப்படியே நிற்கும். இப்போ நடுவில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேடாக இருக்குது, இந்த இடம் சுருண்டுருக்கு. நான் கருது வச்சு யூஸ் பண்ணுறேன், நீங்கள் கருது வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து பட்ஸ் ஈஸியாக இருக்குன்னா பட்ஸை வச்சு யூஸ் பண்ணலாம். இப்படி எல்லா இதுலேயும் இந்த மாதிரி பண்ணிக்குவோம். உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் லீஃப் கட் பண்ணும்போது இந்த கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் எலாபரேட் ஆகும். இது வந்து கோடு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இது வந்து இப்படி எலாபரேட் ஆகும். இதே பேப்பரை நீங்கள் இந்த சைடு இந்த டைரெக்ஷனில் வச்சு பண்ணிங்கன்னா எலாபரேட் ஆகாது. இங்கே பாருங்கள், எலாபரேட் ஆகலை இந்த இடத்துல. இப்போ இங்கே நடுவில் சென்டரில் பாருங்கள், எலாபரேட் ஆகுது. கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நீங்கள் அந்த டைரெக்ஷனில் தான் நீங்கள் லீஃப் வெட்டணும். லீஃபாக இருந்தாலும் சரி, பூ எதற்கும் சரி. கொஞ்சம் சுற்றி வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் பூ வந்து எதில் வர வர விரியணும். ரொம்ப ஆரம்பத்திலே விரியக்கூடாது. இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒட்டக்கூடாது. இப்படி ஒட்டினீங்கன்னா பூ வந்து அழகாக இயற்கையாக இருக்காது, செயற்கையாக பண்ண மாதிரி தெரியும். அதனால இந்த பூவோடைய பக்கத்தில் அடுத்து வர மாதிரி. பூ எதில் வந்து அடுக்கடுக்காக வரணும். உங்கள் விரலில் ஃபெவிகால் இருந்துச்சுன்னா அப்பப்போ தொடச்சிக்கோங்க. இல்லாட்டி பேப்பர் வந்து உங்கள் விரலோட வந்துடும், பிச்சுக்கிட்டு வந்துடும்.
இந்த எதழ் ஒட்டியிருக்கீங்களே அதுக்கு பக்கத்துலேயே இப்படி வரணும். நான் வந்து 12 எதழ் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் ரோஸ் பெருசாக வேணும்னா இன்னும் 15 கூட எடுக்கலாம். இப்போ 12 எதழும் ஒட்டியாச்சு. இப்போ க்ரீன் கலர் லீஃபை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து இப்படி இருக்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மடிச்சுக்கோங்க. இப்படி அப்புறம் திரும்ப மாற்றி சேலைக்கு கொசுவும் வைக்கிற மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டோம்னா இப்போ வந்து இப்போ இதை கார்னரை லேசாக இப்படி அமுக்கி விடுங்க. பார்க்க இயற்கையாக இருக்குங்கிறதுக்காக இப்படி அமுக்கி விட சார். ஒரு எதழ் கூட வச்சுருக்கேன். 5 தான் வைக்கணும்னு 6 வச்சுருக்கேன். மடிக்கையில் ஒன்று சேர்த்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சுற்றிட்டோம். இப்போ இந்த ரிப்பன் வச்சு நம்ம சுற்ற போகிறோம். இந்த ரிப்பன் வந்து பசை அதிலே இருக்குது, அதனால் அதுவே ஒட்டிக்கும். ஃபெவிகால் தேவையில்லை. கொஞ்சம் இழுத்தீங்கன்னா எலாபரேட் ஆகும். டைட்டாக அப்படி சுற்றிடுங்க, பிசுறு இல்லாமல் சுற்றிடுங்க. இப்போ லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன்.
இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லீஃப் வந்து இந்த மாதிரி பட்ஸையோ கருதையோ வச்சு இப்படி வளைச்சி விட்டிங்கன்னா வளைஞ்சிக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஃபெவிகால் வச்சு இப்படி ஒட்டிட்டிங்கன்னா நிற்கும். நான் இந்த லீஃப் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா நிற்கும். இன்னொரு மெத்தட் என்னென்னா, இது உள்பக்கம் வந்து ஃபெவிகால் ஒட்டிக்கங்க. இந்த கம்பி வந்து இதுக்காக விற்கிற கம்பி, லீஃபுக்காகவே. இந்த மாதிரி பேக்கெட்டில் வரும். இந்த மாதிரி இருக்கும். இதை வேணுங்கிற சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த கம்பியை நடுவில் சென்டரில் வச்சுக்கோங்க, ஃபெவிகாலை ஒட்டி. அதே சைஸ்க்கு நம்ம லீஃப் வெட்டியிருக்கோம், ஒட்டியாச்சு. இது வந்து இன்னும் ஸ்டிஃபாக இருக்கும். நீங்கள் எப்படி வளைக்கிறீங்களோ அப்படி இந்த கம்பி இருக்கிறதுனால நல்லா வளையும் லீஃப். இதை வந்து இதில் நீங்கள் அப்படி கட்டி விட்டுறலாம். இந்த கம்பியை வந்து சுற்றி விட்டுறலாம். அந்த கம்பி இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. கம்பி இருக்கிறதுனால நீங்கள் எப்படி வளைச்சிங்கனாலும் அந்த லீஃப் வளையும். ரோஸ் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.